என் அன்பு உறவுகளை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்மளோட மனசாட்சியை தொட்டு மக்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த டிஎம்கே ஆட்சியில் டெய்லி நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏன் நம்ம வீட்டு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக நடக்கலாம். ஏன்னா இது தொடர் ஒரு சில இடத்துல இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்த அரசையும் குறை சொல்ல எப்படி சொல்லுவீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த டிஎம்கே ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே போய் ஒரு டிஎம்கேக்காரன் செஞ்ச அட்டுழியம், அந்த பெண் மாணவிக்கு செஞ்ச அட்டுழியத்தை நீங்கள் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அவனுக்கு மட்டும் சரியான தண்டனை கொடுத்துருந்தா இவ்வளவு தூரம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் கோவையில் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு சகோதரியை 3 பேர் அந்த மாதிரி செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்களுக்கு ஒரு பயம். ஐயோ நம்ம எங்கேயும் தனியாக வேலைக்கு போனாலும் இல்லை காலேஜுக்கு போனால் இப்படி பண்ணிடுவாங்கங்கிறது நம்ம வீட்டு உள்ள பெரிய ஆளுகளுக்கு பயமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி அப்போ பெண் பிள்ளைகளை எப்படி 1950க்கு முன்னால் பெண் பிள்ளைகளை வீட்டுக்கு சமையல் கட்டில் மட்டும் வச்சுருந்தோமோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இந்த டிஎம்கே அரசாங்கம் கொண்டு வரது உங்கள் கண்ணுக்கு முன்னால் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் அந்த டிஎம்கே கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தன் இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியாக இருக்கிற கனிமொழி எம்பி வந்து மணிப்பூரில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு மெழுகுவத்தி ஏந்துட்டு வந்தாங்களே, நம்ம தமிழர்களெல்லாம் அவங்கள பார்த்து கேட்கணுமா வேண்டாமா? நம்ம வீட்டிலேயே ஒரு பெண் பிள்ளைகள் இருக்குன்னு தானே. நமக்கு நம்ம மனைவி ஒரு பெண் தான், நம்ம அம்மா ஒரு பெண் தான், நம்ம கூட பிறந்தவங்க சகோதரி இருப்பாங்க, நம்ம பொண்ணுங்க இருப்பாங்க. அப்போ நாளைக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இப்படி நடந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கு அதன் கூட்டணி கட்சிக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, நைட்டு போல் அவங்களுக்கு என்ன வேலை? ஏன் காலேஜுக்கு போகலாம், காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயோ ஏதோ ஒருக்காக போயிட்டு வர லேட் ஆகலாம், ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அப்போ பெண்கள் வந்து இத்தனை மணிக்கு மேலே வரக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா? இந்த டிஎம்கே ஆட்சியில் இவனுங்கெல்லாம் போடுதாங்க. இப்போ அந்த கோவை சம்பவம் முடியுங்குள்ளேயே உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். விழுப்புரத்தில் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு பள்ளி மாணவியை ஒரு காவல்துறை அதிகாரி என்னது பண்ணியிருக்கான்னு நீங்களே பார்த்தீங்களா இல்லையா? நம்ம உண்மையிலேயே பெண் பிள்ளைகளை பார்த்தாலே பயமாக இருக்குது. நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளையும் இந்த மாதிரி எவனும், ஏன்னா இந்த டிஎம்கே ஆட்சி முடியுங்குள்ளேயுமே வந்து இவங்களை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா பெண் பிள்ளைகளை வந்து படிக்க போகக்கூடாது. ஏன்னா இவங்க பெரியாரோட நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், பெரியாரோட ஆட்சி என்னது, பெண் பிள்ளைகள் யாரும் ஒழுக்கமாக இருக்கக்கூடாது, அவங்க கற்பப்பையை எடுத்துடணும். ஏன்னா அவனோட பொன்மொழி இது தானே, பெண்கள் வந்து ஒருத்தி வந்து ஒருத்தன் கூட வாழக்கூடாது, எவன் கூடனாலும் போகணும் வரணும். அப்போ இவங்க டிஎம்கே ஆட்சிக்கு என்னென்னா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. பெண்ணை ஏன்னா அவங்க கொள்கை தானே, பெண்களை வந்து அவங்க போதைப் பொருளை தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம வீட்டு பெண்களை வந்து பெண்களை பொதுவாகவே நம்ம குலதெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஆட்சியை முடியலைன்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு இதே நிலைமை தான்னு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.